கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிற மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார், அதை அநேக நேரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய வாய்களை திறந்து அநேக இடங்களிலே கூறுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாவத்தோடு வந்த அநேகருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்கி அனுப்புகிறதையும் பார்க்கிறோம். ஏனெனில் அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அது மட்டுமல்ல, உலகத்தின் பாவங்கள் முழுவதையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து இவ்வாறாக கூறுகிறார். யோவான் இயேசு தன்னிடத்தில் வருகிறதை கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுவதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் முதல் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் சுகமாக்கும்படியாக இயேசு இருந்த வீட்டிற்குள் கூட்டம் அதிகமாக இருந்தபடியினாலே மேற்கூரையை பிரித்து உள்ளே இறக்கின பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி 20ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். திமிர்வாதக்காரனை நோக்கி இயேசு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட, உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்பொழுது வேதபாரகர்களும் பரிசேயர்களும், இவன் எப்படி இப்படி ஒரு தேவ தூஷணத்தை கூற முடியும்? தேவன் ஒருவரை தவிர யார் ஒருவர் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று அவர்கள் கேட்ட பொழுதுதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறியீர்களா என்று ஆண்டவர் கேட்பதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க தயவு பெருத்தவர், அதிகாரம் பெற்றவர். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் சுத்தமாகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவேதான் அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர், வல்லமை உடையவர். அது மட்டுமல்ல, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது அவளை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அநேகர் சூழ்ந்து கொண்டிருந்த பொழுது இயேசுவோ அவர்கள் அத்தனை பேரையும் அனுப்பிவிட்டு இயேசுவும் அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்புவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாவியான ஒரு பெண் சமாதானம் இல்லாமல் வந்த பொழுதும் லூக்கா 7:37 அந்த பாவியான பெண்ணுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சமாதானத்தோட போய் என்று சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம், பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். பாவங்களோடு கூட ஒருவன் வரும்பொழுது பாவியாகி அவனை நேசித்து அவனை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பிள்ளையாக மாற்றுகிறார். ஆனால்
பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது நாம் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துனுடைய பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்காக பரிசுத்தமாக வாழ அழைக்கப்படுகிறோம். பாவங்களை மன்னித்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாமும் மற்றவர்கள் நமக்கு செய்கிற குற்றங்களை, குறைகளை, பாவங்களை மன்னித்து அவர்களை நேசிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வெளிப்பட்ட உம்மை நாங்கள் கவனித்து பார்த்து ஆண்டவரே, உம்மை போல ஆண்டவரை மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மற்றவர்கள் குறைகளை, குற்றங்களை மன்னிக்க அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுங்க. அது மட்டுமல்லாமல் பாவத்தோடு, பலவிதமான கட்டுகளோடு, அதிலிருந்து வெளியே வர முடியாமல் பல்வேறு பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஜனங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமே. அந்த சந்தோஷம் உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவங்களை மன்னித்த உம்மை நாங்கள் கவனித்து பார்த்து அந்த பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க ஒவ்வொரு நாளும் உம்மிடத்திலே பலிபீடத்தில் மன்றாடி கதறி ஆண்டவரை மற்றவர்களுக்கு இரட்சிப்பை பெற்று கொடுக்க எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாவங்களை சுமந்து தீர்த்து பாவங்களை மன்னிக்க தயவு பெருத்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.